Dear students, இந்த வீடியோவானது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 10வது வகுப்பு மாணவர்களுக்கான வீடியோ. இதில் நாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், மனித இதயத்தினுடைய அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஹியூமன் ஹார்ட். ஹார்ட் இஸ் எ பம்பிங் ஆர்கன். அதாவது ஹார்ட் என்பது பம்பிங் ஆர்கன்னா, இப்போ நம்ம உடம்புல இரத்த குழாய் இருக்குது. இரத்த குழாயில் இரத்தமானது சுற்றி வரணும். அப்படி சுற்றி வருவதற்கு ஒரு பம்பு வேணும். அந்த பம்பு தான் என்னது? அந்த பம்பிங் ஆர்கன் தான் ஹார்ட். இட் இஸ் சிச்சுவேட்டட் பெட்வீன் த லங்ஸ் இன் த thoracic cavity above the diaphragm. டயஃப்ராம் இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் டயஃப்ராம். அதாவது மனிதனில் இந்த மார்பறையையும் இந்த வயிற்றறையையும், thoracic ரீஜன்கிறது மார்பறை, அப்டாமினல் ரீஜன்கிறது வயிற்றறை. இந்த மார்பறையையும் வயிற்றறையையும் பிரிக்கக்கூடிய ஒரு சவ்வு ஒன்று இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த சவ்வுக்கு பேர் தான் டயஃப்ராம் அப்படின்னு பேர். இந்த டயஃப்ராமுக்கு மேலே, அப்போ டயஃப்ராமுக்கு மேலே இருக்கிறது thoracic cavity. இந்த thoracic cavityயில் இன் பிட்வீன் த லங்ஸ், இது ரைட் லங், இது லெஃப்ட் லங். இந்த ரைட் லங்குக்கும் லெஃப்ட் லங்குக்கும் இடையில தான் என்ன இருக்குது? ஹார்ட் இருக்குது. இட் இஸ் ஸ்லைட்லி டில்டட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். அப்படின்னா அந்த படத்தை பாருங்கள், தெரியும். இதில் இந்த ஹார்ட்டோட அப்பெக்ஸ் இந்த இருக்குது. அப்பெக்ஸ்னால் உச்சி. இந்த ஹார்ட்டை பார்த்துக்கோங்க. இது ஹார்ட் சென்ட்ரலில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஹார்ட்டோட இந்த அப்பெக்ஸ் ரீஜன், இந்த அப்பெக்ஸ் ரீஜன் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் சரிஞ்சிருக்கும். சப்போஸ் இது நேராக இருந்ததுன்னா இந்த அப்பெக்ஸ் ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த அப்பெக்ஸ் ரீஜன் இந்த இடத்துல தான் இருக்கணும். பட் இந்த ஹார்ட்டோட இந்த அப்பெக்ஸ் ரீஜன் இடது பக்கமாக சாஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அப்பெக்ஸ் ரீஜன் இடது பக்கமாக சரிஞ்சிருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. த ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். இந்த ஹார்ட் ஆனது கார்டியாக் மசிலால் ஆனது, அதாவது இதய தசைகளால் ஆனது. The heart is surrounded by a double-walled sac called pericardium. இது ஹார்ட். இந்த ஹார்ட்டை சுற்றி இந்த பாருங்க, பெரிகார்டியம் அப்படின்னு ஒரு சாக்னா ஒரு பை இருக்குது. இந்த இருக்குது பாருங்க, இதுதான் பெரிகார்டியம். இது ஒரு மார்க்கில் கேட்கலாம். The heart is surrounded by a sac called dash pericardium. It is filled with the lubricating pericardial fluid. இதுக்குள்ள இது 2 அடுக்காக இருக்குது இல்லையா, 2 லேயராக இருக்கிறதுனால இதுக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. இந்த இருக்குது இல்லையா, இந்த ஃப்ளூயிடுக்கு பேர் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இது லூப்ரிகேட்டிங்னா உயவு பொருளாக பயன்படுகிறது. திஸ் ஃப்ளூயிட் ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன் டூரிங் ஹார்ட். இந்த ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் இருக்குது. இந்த ஹார்ட் ஆனது சுருங்கி விரியும். இந்த சேம்பர்ஸ் சுருங்கி விரியும். அப்படி சுருங்கி விரியும் பொழுது இந்த 2 லேயருக்கு இடையில் இந்த ஃப்ளூயிட் இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன், உராய்வு ஏற்படாமல் இது பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, இட் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். இப்போ நம்ம வேகமாக போகிறோம், ஒரு இடத்துல ஒரு கதவோ ஒரு கம்போ இந்த இடத்துல இடிச்சிடுதுன்னு வைங்க, ஹார்ட் பக்கத்தில் இடிச்சிடுதுன்னா இந்த மெக்கானிக்கல் இன்ஜுரி, அந்த ஹார்ட்டில் இடித்த அதிர்வுகள் உள்ளே போகாத அளவுக்கு, அந்த ஹார்ட்டில் இப்போ யாராவது மார்பில் குத்திட்டாங்கன்னு வைங்க, லேசாக குத்தும் போது அந்த அதிர்வுகள், அந்த இன்ஜுரியிலிருந்து இந்த ஹார்ட்டை பாதுகாக்கிறது இந்த ஃப்ளூயிட் தான். ஸோ இது உராய்வை குறைக்கிறது. இட் ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன். இட் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். இப்போ நம்ம ஹார்ட்டில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சேம்பர்ஸ்னால் அறைகள். த ஹார்ட் ஹேஸ் 4 சேம்பர்ஸ். ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்குது. த 2 அப்பர் சேம்பர்ஸ் ஆர் கால்டு ஆரிக்கிள்ஸ் ஆர் ஏட்ரியா. இதை பாருங்கள், இது மேலே இருக்கு இல்லையா, இந்த 2 இதுக்கு பேர் ஏட்ரியான்னு பேர். சிங்குலர் ஏட்ரியம். இதுதான் அப்பர் லேயர்ஸ். இது ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம். சிங்குலர் ஏட்ரியம், ப்ளூரல் ஏட்ரியா, அல்லது ஆரிக்கிள் சிங்குலர், ஆரிக்கிள்ஸ் ப்ளூரல். ஏட்ரியான்னு சொல்லலாம், ஆரிக்கிள்னு சொல்லலாம். ஸோ இதயத்தில் 4 அறைகள் இருக்குது. 2 அறை மேலே இருக்குது, இந்த 2 அறை கீழே இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இந்த 2 அறைகளுக்கும் பேர் ஆரிக்கிள்ஸ் அல்லது ஏட்ரியான்னு பேர். த ஆரிக்கிள்ஸ் ஆர் தின் வால்.
இந்த ஆரிக்கிளோட சுவர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தின்னாக இருக்கும். ஏன் தின்னாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஆரிக்கிளோட ஒரே வேலை பிளட்டை வென்ட்ரிக்கிளுக்கு புஷ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஆரிக்கிள் சுருங்கும் பொழுது பிளட் வந்து இந்த வென்ட்ரிக்கிள்ஸுக்கு வரும். அப்போ இதுக்கு ரொம்ப பெரிய வேலைகள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த ஆரிக்கிளோட வால்ஸ், இந்த சுவர்கள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். The auricles are separated by interatrial septum. அதாவது இது ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம், ரெண்டுக்கும் இடையில இந்த ஒரு இன்டர் ஏட்ரியல் செப்டம். இன்டர்னா இடையில ஒரு தடுப்பு சுவர் இருக்கு. அதாவது there is a septum, there is an interatrial septum between right atrium and left atrium. ரைட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் இடையில ஒரு இன்டர் ஏட்ரியல் செப்டம் இருக்கு. The left atrium is smaller than the right atrium. இது வந்து லெஃப்ட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம், இது ரைட் ஏட்ரியம். இந்த லெஃப்ட் ஏட்ரியமானது ரைட் ஏட்ரியத்தை விட சின்னதாக இருக்குது. இப்போ இந்த இது வந்து சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா இந்த லெஃப்ட் ஏட்ரியமானது லங்ஸிலிருந்து மட்டும்தான் பிளட்டை வாங்கணும், வேறு எங்கேருந்தும் பிளட் இதுக்கு வராது. பட் இந்த ரைட் ஏட்ரியம் எப்படின்னா நம்ம உடம்புல உள்ள எல்லா பகுதியில் உள்ள டீஆக்சிஜனேட்டட் பிளட் இங்கே தான் வரும். அதனால தான் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. The two lower chambers are called ventricles. இந்த கீழே இருக்கு இல்லையா அந்த ரெண்டு சேம்பர், இதுக்கும் பேர் வென்ட்ரிக்கிள்ஸ்னு பேர். The ventricles are thick wall. இந்த ஆரிக்கிளை விட வென்ட்ரிக்கிளோட வால்ஸ், அதோட சுவர்கள் ரொம்ப திக்காக இருக்கும். Because they have to pump out blood with force away from the heart. இந்த ஹார்ட்டுக்கு வெளியே ரத்தத்தை வெளியே தள்ளணும். இந்த ஆரிக்கிள்ஸோட வேலை ரத்தத்தை வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் தள்ளணும். பட் இந்த வென்ட்ரிக்கிள்ஸோட வேலை என்னென்னா பிளட்டை ஹார்ட்லேருந்து வெளியே ரொம்ப தூரத்துக்கு தள்ளணும். அதனால் இதோட வால்ஸ் வந்து the walls of auricles, the walls of ventricles are thicker than the walls of auricles. The ventricles are separated by interventricular septum. இப்போ இது ரைட் வென்ட்ரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரெண்டுக்கும் இடையில இந்த இருக்கு இல்லையா, இதான் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். ரெண்டு ஆரிக்கிள்ஸுக்கும் இடையில இருக்குது இன்டர் ஆரிக்குலர் செப்டம். இது இன்டர் ஆரிக்குலர் செப்டம், இது இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். The left ventricle is longer and narrower than the right ventricle. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆனது கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதே நேரத்தில் நேரோயர் குறுகியதாக இருக்கும். The walls are about 3 times thicker than the right ventricle. அதாவது ரைட் வென்ட்ரிக்கிளில் இருக்கக்கூடிய அந்த வால்ஸை விட லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருக்கக்கூடிய வால்ஸ் வந்து 3 மடங்கு திக்காக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் ஆனது ரத்தத்தை வந்து பிளட்டை லங்ஸுக்கு மட்டும் புஷ் பண்ணணும், அவ்வளோதான் இதோட வேலை. பட் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் என்ன செய்யணும்னா ரத்தத்தை உடம்பு பூரா தலையிலிருந்து கால் வரைக்கும் புஷ் பண்ணணும். அதனால தான் இதனுடைய திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ரைட் வென்ட்ரிக்கிள் ஆனது பிளட்டை லங்ஸுக்கு மட்டும் புஷ் பண்ணால் போதும். பட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆனது ரத்தத்தை நம்ம உடம்பினுடைய எல்லா பாகங்களுக்கும் தள்ளணும். அதனால் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுடைய வால்ஸ் வந்து ரைட் வென்ட்ரிக்கிளுடைய வாலை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. நம்ம மனித உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. யாரை டிசைன் பண்ணதுன்னா இறைவன் அல்லது இயற்கை இதான் டிசைன் பண்ணியிருக்கு. எல்லா உறுப்புமே ரொம்ப பெர்ஃபெக்டாக டிசைன் ஆகிருக்கும். இந்த இன்டர் ஏட்ரியல் செப்டம் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் இன்டர் ஏட்ரியல் செப்டம். இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் அதாவது ரெண்டு வென்ட்ரிக்குளுக்கு இடையில் இருக்குது இது இன்டர் ஏட்ரியல் செப்டம், இது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். ப்ரிவெண்ட் த மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இது வழியாக ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும், இது வழியாக டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். ஆக்சிஜனேட்டட் பிளட்னா ஆக்சிஜன் அதிகம் உள்ள ரத்தம், டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா ஆக்சிஜன் குறைவாக உள்ள ரத்தம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ள ரத்தம். ஸோ இது வழியாக ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும், இது வழியாக டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். இந்த ரெண்டு பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்டர் ஏட்ரியல் செப்டமும் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டமும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சர்க்யூட் பார்த்துக்கிடுவோம். இந்த சர்க்யூட்டை நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும்.
இப்போ இது லங்ஸ், நுரையீரல்னு சொல்லுவோம். நம்ம மூக்கு வழியாக இழுக்கும்ல காற்று, அந்த காற்றானது நேராக இந்த லங்ஸுக்கு தான் போகும். லங்ஸுக்கு போனவுடனே இந்த பல்மனரி வெயின் என்ன செய்யும்னா லங்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இந்த பல்மனரி வெயினில் உள்ள பிளட்டு வாங்கிக்கிடும். ஸோ பல்மனரி வெயினில் என்றைக்குமே பியூர் பிளட், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு இருக்கும். ஸோ இந்த லங்ஸில் இருந்து வரக்கூடிய இந்த பல்மனரி வெயினில் ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது. இது நேராக என்ன செய்யுது, நேராக இங்கே வருது. எங்கே வருது? லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வருது. இந்த லெஃப்ட் ஆரிக்கிளில் இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். வரும்போது இந்த இடத்துல ஒரு பைகஸ்பிட் வேல்வ் இருக்கும். இந்த பாருங்கள், இதான் இது லெஃப்ட் ஆரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இங்கேருந்து ரத்தம் இங்கே வரும்பொழுது இடையில ஒரு பைகஸ்பிட் வேல்வ் இருக்கும். பைகஸ்பிட் வேல்வ்னா அந்த பாருங்கள், நான் சைடில் படம் போட்டிருக்கேன், இந்த இருக்கு இல்லையா, இதுதான் பைகஸ்பிட் வேல்வ். இது ரெண்டு கதுப்பாக இருக்கும், இந்த ஒரு கதுப்பு, இந்த ஒரு கதுப்பு. இது பைகஸ்பிட் வேல்வ். இதுக்கு இன்னொரு பேர் மிட்ரல் வேல்வுன்னு பேர். ஏன் மிட்ரல் வேல்வுன்னு பேருனா, இந்த கத்தோலிக் சர்ச் இருக்கு இல்லையா, இந்த சர்ச்சில் ஃபாதர் எப்போவுமே தலையில் ஒரு தொப்பி வைப்பாங்க. அந்த தொப்பி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ரெண்டையும் பிரிச்சுட்டு இந்த தலையை அதுக்குள்ளே திணிச்சிருவாங்க. ஸோ அந்த தொப்பி மாதிரி இது இருக்கிறதுனால, அதாவது இந்த ஃபாதர் வைக்கக்கூடிய தொப்பிக்கு மிட்டர்னு பேர். இது அது மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் மிட்ரல் வேல்வ் அப்படின்னு பேர். ஸோ இது பைகஸ்பிட் வேல்வ் அல்லது மிட்ரல் வேல்வ். இது வழியாக ரத்தமானது நேராக லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்தது அங்கேருந்து அயோட்டாக்கு போகுது. இந்த அயோட்டாக்கு போய் இல்லை ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது பூரா ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் அதிகமாக உள்ள ரத்தம். இந்த அயோட்டாக்கு வந்த பிளட் ஆனது இப்போ ஒரு மேலே ஒரு பிரிவு போகுதுன்னு வைங்களேன், இது நேராக மேலே போய் ஹெட்டு, ஆர்ம்ஸ், தலை கைகளுக்கெல்லாம், இதயத்துக்கு மேலே உள்ளது தலையங்கை தான். இந்த தலையங்கைக்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆகி பிளட்டாக மாறி சுப்பீரியர் வீனா காவா அப்படிங்கிற ஒரு இரத்த குழாய் வழியாக மீண்டும் ரைட்டு வென்ட்ரிக்கிளுக்கு வந்துடுது. இப்போ இந்த அயோட்டாலேருந்து கீழே பார்க்க ஒரு பிரான்ச்சு போகுதுன்னு வைங்களேன், இது இதயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கொடுக்குது. லிவருக்கு கொடுக்குது, ஸ்டொமக் இன்டெஸ்டைனுக்கு கொடுக்குது, கிட்னிக்கு கொடுக்குது, லோயர் பாடி லெக்ஸ் கீழே உள்ள கால்களுக்கெல்லாம் கொடுக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கணும். வாங்கும்போது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடும். இந்த ப்ளூ கலரில் உள்ளது பூரா டீஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த வருது பாருங்கள், எல்லாத்துலேருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன்ஃபீரியர்னா கீழே, இன்ஃபீரியர் வீனாக்காவா வழியாக பழையபடி எங்கே வந்துடும், நேராக ரைட் ஆரிக்கிளுக்கு வந்துடும். இந்த ரைட் ஆரிக்கிளில் இருந்து நேராக இது ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகும். இந்த இடத்துல ஒரு வேல்வ் இருக்குது, அதுக்கு பேர் ட்ரைகஸ்பிட் வேல்வ். எம்னா இந்த இருக்கு இல்லையா, இது 3 கதுப்புகள் இருக்கும், 1 2 3. இந்த 3 கதுப்புகள் இருக்கிறதுனால இந்த வேல்வுக்கு பேர் ட்ரைகஸ்பிட் வேல்வுன்னு பேர். இங்கேருந்து ரைட் ஆரிக்கிளிலிருந்து ட்ரைகஸ்பிட் வேல்வு வழியாக ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு பழையபடி அங்கேருந்து ரைட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது நேராக மேலே போகும். மேலே போய் இந்த இடத்துல 2 வால்வு இருக்கும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். செமிலூனார் வால்வ்ஸ் இருக்கும். இந்த செமிலூனார் வால்வு வழியாக பல்மனரி ஆர்டரிக்கு போய் இந்த பல்மனரி ஆர்டரி லங்ஸுக்கு போகும். இப்போ இந்த ரத்தமானது கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கு கொடுத்துட்டு ஆக்சிஜனை வாங்கிட்டு பழையபடி இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு பல்மனரி வெயின் வழியாக எங்கே வந்துடும், இந்த லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்துடும். அது மாதிரி இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருந்து இந்த அயோட்டா ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல செமிலூனார் வால்வு இருக்கும். இதுக்கு பேர் அயோட்டிக் வால்வுன்னு பேர், இதுக்கு பேர் பல்மனரி வால்வுன்னு பேர். ஸோ இதெல்லாம் பற்றி பின்னால் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த சர்க்யூட்டை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சா தான் எந்தெந்த இரத்த குழாய் எந்தெந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வலது பக்கம் ட்ரைகஸ்பிட் வால்வு இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது ஒரு டவுட் வரும், வலது பக்கம் ட்ரைகஸ்பிட் இருக்கா, இடது பக்கம் ட்ரைகஸ்பிட் இருக்கான்னு. இதில் பாருங்கள், TRI, இந்த RI இருக்கு இல்லையா, RIனா ரைட்டு. அப்போ ட்ரைகஸ்பிட் வால்வு ரைட் சைடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ட்ரையில் RIனா ரைட், RIGHT ரைட். அப்போ வலது பக்கம் ட்ரைகஸ்பிட் வால்வு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த சர்க்யூட்டை நல்லா பார்த்துக்கோங்க.
அதே சர்க்கியூட் தான் இது. வந்து இப்போ ஹார்ட்டில் நான் இதே சர்க்கியூட்டை இந்த போட்டிருக்கோம்ல சர்க்கியூட்டு, இது இந்த ஹார்ட்டை வச்சு சொல்கிறேன் கவனிங்க. இப்போ நம்ம லங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. இந்த லங்ஸ் வந்து 2 இருக்குது. இந்த படத்தில் நான் 1 தான் போட்டிருப்பேன். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் 1 தான் போட முடியும். பட் ஆக்சுவலாக நமக்கு 2 லங்ஸ் இருக்குது. அதனால் இடது பக்கம் 1 இருக்குது, வலது பக்கம் 1 இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த இடது பக்கம் இந்த இருக்கு இல்லையா, இதை சொல்கிறேன் நான். இந்த லங்ஸிலேருந்து நேராக பல்மனரி வெயின் எங்கே வருது? லெஃப்ட்டு ஆரிக்கிளுக்கு வருது இல்லையா, இதைத்தான் சொல்கிறோம். இந்த சைடு ஒரு லங்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு ஒரு லங்ஸ் இருக்குது. இந்த லங்ஸிலிருந்து இந்த 2 பல்மனரி வெயின் வந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. அது மாதிரி இந்த சைடு ஒரு லங்ஸ் இருக்கும், அதிலிருந்து 2 பல்மனரி வெயின் வந்து எங்கே வருது? இந்த வருது பார்த்தீங்களா, லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. ஸோ லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ் த்ரூ 4 பல்மனரி வெயின்ஸ். இந்த 2 பல்மனரி வெயின் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள லங்ஸிலிருந்து வருது. இந்த 2 ஓட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து இதோட தொடர்ச்சி, இந்த இருக்கு இல்லையா, இந்த 2ஓட தொடர்ச்சி தான் இது வருது. அப்புறம் இந்த லெஃப்ட் ஏட்ரியத்திலிருந்து இது மிட்ரல் வேல்வ் அல்லது பைகாஸ்பைட் வேல்வ், இது வழியாக பிளட் ஆனது லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருந்து இது அயோட்டாக்கு போகுது. இதுதான் அயோட்டா. இந்த அயோட்டாவில் ஒரு வேல்வ் இருக்குது, இதுக்கு பேர் அயோட்டிக் வேல்வ்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் செமி லூனார் வேல்வ்ஸ்னு பேர். செமினா பாதி, லூனார் என்பது மூன். இது வந்து இந்த பிறைச்சந்திரன் மாதிரி, பிறைச்சந்திரன் இப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த அயோட்டிக் வால்வுக்கு இன்னொரு பேர் செமி லூனார் வால்வுன்னு பேர். ஸோ இதில் உள்ள ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த அயோட்டாக்கு போகுது. இதில் பாருங்கள், இந்த அயோட்டாக்கு வருது இல்லையா, அயோட்டாக்கு வந்து உடம்போட எல்லா பகுதிக்கும் இது என்ன செய்யுது? போகுது. அதை தான் இந்த கொடுத்துருக்கு. அயோட்டாக்கு வந்து உடம்போட எல்லா பகுதிக்கும் போகுது. ரைட். அதுக்கப்புறம் இந்த வருது இல்லையா, இந்த கீழே வருது, உடம்போட எல்லா பகுதிக்கும் போய் உடம்புல உள்ள எல்லா பகுதிக்கும் ஆக்சிஜனேட்டை கொடுத்துட்டு பிளட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறி இன்ஃபீரியர் வீனாக்காவா வழியாக வருது இல்லையா, அதை தான் இந்த போட்டிருக்கோம். இன்ஃபீரியர் வீனாக்காவா வழியாக எங்கே வருது? இது என்னது? ரைட் வென்ட்ரிக்கிள். இந்த இடம் தான் ரைட் வென்ட்ரிக்கிள். அது மாதிரி இந்த மேலே போச்ச ஒரு பிரான்ச்சு, இது போய் ஹெட் ஆர்ம்ஸுக்கெலாம் ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறி இந்த வருது இல்லையா, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து நேராக சுப்பீரியர் வீனாக்காவா வழியாக ரைட் ஆரிக்கிளுக்கு வருது. இதுதான் சுப்பீரியர் வீனாக்காவா, இது இன்ஃபீரியர் வீனாக்காவா வருது. அங்கேருந்து ட்ரைகஸ்பீட் வால்வ் வழியாக ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து அங்கேருந்து பல்மனரி ஆர்டரி வழி, இது இந்த இடத்துக்கு பேர் பல்மனரி ட்ரங்க், ரொம்ப பெருசு. இந்த பல்மனரி ட்ரங்கானது 2 டிவிஷனாக பிரிஞ்சு இதுக்கு பேர் பல்மனரி ஆர்டரி. இது ஒரு லங்ஸுக்கு போகும், இது ஒரு லங்ஸுக்கு போகும். லங்ஸுக்கு போய் பியூர் பிளட் ஆகி இந்த அப்படி திரும்பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்ட்ஸ் குறிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து குறிச்சுக்கோங்க. இப்போ பிளட் வெசல் ஆஃப் ஹார்ட்டை தனித்தனியாக பார்க்க போகிறோம். ரைட் ஏட்ரியம் it receives blood from ரைட் சைடு வந்து என்றைக்குமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு தான் வரும். The right atrium receives deoxygenated blood from superior vena cava, inferior vena cava and coronary sinus. இப்போ இதான் வந்து ரைட் சைடு, இது ரைட் ஏட்ரியம். இந்த ரைட் ஏட்ரியத்துக்கு பாருங்கள் சுப்பீரியர் வீனா காவா வருது, இந்த வருது இல்லையா. அது மாதிரி இது இன்ஃபீரியர் வீனா காவா, இது 2ம் வருது. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் மெம்பரைன்ஸ் இருக்குது இல்லையா, ஹார்ட்டில் உள்ள அந்த மெம்பரைன்லேருந்து அசுத்த ரத்தம் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த ஒரு குழாய் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கரோனரி சைனஸ். அதாவது இந்த ஹார்ட்டு லேயரில் இருந்து, ஹார்ட்டை சுற்றி லேயர் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் லேயரில் இருந்து பிளட்டானது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டானது இந்த கரோனரி சைனஸ் வழியாக எங்கே வந்துடும்? ரைட் ஏட்ரியத்துக்கு வந்துடும். ஸோ இதான் ரைட் ஏட்ரியம். இந்த ரைட் ஏட்ரியத்துக்கு வந்து சுப்பீரியர் வீனாக்காவா அந்த ஹார்ட்டுக்கு மேலே உள்ள எல்லா பகுதியிலும் உள்ள டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆனது இந்த சுப்பீரியர் வீனாக்காவா வழியாக ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. ஹார்ட்டுக்கு கீழே உள்ள எல்லா பகுதியிலிருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன்ஃபீரியர் வீனாக்காவா வழியாக ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. இந்த ஹார்ட்டோட லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் லேயர்ஸில் இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆனது
கரோனரி சைனஸ் வழியாக இந்த ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. ஸோ ரைட் ஏட்ரியத்தில் 3 பிளட் வெசல் வருது. ஒன்று சுப்பீரியர் வீனாக்காவா, இன்னொன்று இன்ஃபீரியர் வீனாக்காவா, இன்னொன்று கரோனரி சைனஸ். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஏட்ரியம் இந்த இருக்குது. லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ். லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்கே வருது. ஒரே ரத்த குழாய் தான், பல்மனரி வெயின் வழியாக வரும். இந்த சைடு 2, அந்த சைடு 2 இருக்கும். ஸோ 4 பல்மனரி வெயின் வரும். பிளட் வெசல்ஸ் ஆஃப் ஹார்ட். ரைட் வென்ட்ரிக்கிள் பாருங்களேன், இதான் ரைட்டு வென்ட்ரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து இது புஷஸ் த பிளட் டு பல்மனரி ட்ரங்க். இந்த இருக்கு, இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள். இது வந்து ரத்தத்தை என்ன செய்யும்னா, இதில் உள்ள ரத்தமானது நேராக இந்த செமிலூனார் வால்வு வழியாக பல்மனரி ட்ரங்குக்கு போயிடும். இந்த பல்மனரி ட்ரங்கிலிருந்து அது 2ஆக பிரிஞ்சு ரைட் ட்ரங்குக்கும் லெஃப்ட் லங்குக்கும் போகும். அது மாதிரி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் உள்ள ரத்தமானது நேராக அயோட்டாக்கு போயிடும். இந்த இடத்துலையும் செமிலூனார் வால்வ்ஸ் இருக்கும். இது அயோட்டாக்கு போய் அங்கேருந்து பல பிரிவுகளாகி போகும். திரும்ப இந்த கரோனரி ஆர்டரினா என்னென்னா, இந்த ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் லேயர்ஸ் வந்து சுருங்கி விரியணும் இல்லையா, அந்த ஹார்ட்டுக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு கொடுக்கறதுக்காக கரோனரி ஆர்டரி இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ இது வென்ட்ரிக்கிள். இந்த ரைட் வென்ட்ரிக்கிளில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டானது நேராக எங்கே போகுது, இது வந்து செமிலூனார் வால்வ். இது வந்து நேராக இந்த பல்மனரி ட்ரங்குக்கு போகுது. இந்த இடத்துக்கு பேர் பல்மனரி ட்ரங்க். இது 2ஆக பிரியுது. இது ஒரு பல்மனரி ஆர்டரி, இது ஒரு பல்மனரி ஆர்டரி. இது நேராக லங்ஸுக்கு போகும், இதுவும் நேராக லங்ஸுக்கு போய் எதுக்காக, இந்த பிளட்டில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜனை வாங்குறதுக்காக. ஸோ இது வந்து பல்மனரி ட்ரங்க். இதிலேருந்து பிரியக்கூடிய 2 குழாய்க்கு பேர் பல்மனரி ஆர்டரி. இப்போ லெஃப்ட் சைடுக்கு வாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருக்கக்கூடிய பியூர் பிளட் ஆனது அதே மாதிரி அயோட்டிக் வால்வு, செமிலூனார் வால்வு வழியாக நேராக அயோட்டாவுக்கு வருது. இது வந்து அயோட்டா, இது அயோட்டாவினுடைய ஆர்க்குன்னு சொல்லுவோம், ஆர்ச். இந்த இருக்கு இல்லையா, இது அயோட்டிக் ஆர்ச். இது நேராக இங்கே வந்து உடம்போட எல்லா பகுதிக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த கரோனரி ஆர்டரி வந்து இந்த இடத்துலேருந்து கரோனரி ஆர்டரி என்ன செய்யும், பியூர் பிளட்டை இந்த ஹார்ட்டோடைய மசில்ஸுக்கு என்ன செய்யும், சப்ளை பண்ணும். இதிலேருந்து ஒரு பிரான்ச் வரும் கரோனரி ஆர்டரி, இந்த சைடு ஒரு பிரான்ச் வரும், அது கரோனரி ஆர்டரி. வால்வ்ஸ் பாருங்க. இப்போ எந்தெந்த பிளட் வெசல் எங்கெங்கே வருதுன்னு நம்ம படிச்சுட்டோம். இப்போ நம்ம வால்வை பற்றி படிக்க போகிறோம். தே ஆர் மஸ்குலர் ஃப்ளாப். இது வந்து மஸ்குலர்னா தசையாலான, ஃப்ளாப்னா நம்ம கதுப்பு அப்படின்னு சொல்லலாம். தே ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் ஒன் டைரக்ஷன். இப்போ இந்த வால்வு இருக்க போய் தான் பிளட் ஆனது ஒரே டைரக்ஷனில் போகும். தே ப்ரிவெண்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். த பேக் ஃப்ளோனா பின்னோக்கி ரத்தம் போவதை தடுக்கிறது. த ஹார்ட் கண்டைன்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ். இப்போ உதாரணமாக இதை பாருங்களேன். இது வந்து ரைட் ஆரிக்கிள். இங்கேருந்து இந்த ட்ரைகஸ்பீட் வால்வு வழியாக ரத்தமானது ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். இப்போ இந்த வால்வு இருக்க போய் தான் இங்கேருந்து பிளட்டு இங்கே வரும். திரும்ப இந்த வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது இந்த வால்வு அடைச்சிக்கிடும். அப்போ ரத்தம் பழையபடி என்ன செய்யாது, பின்னால் போகாது. இப்போ நம்ம சைக்கிளுக்கு டியூப்பில் காற்று அடைப்போம் இல்லையா, அதுக்கு பேர் வேல்வு டியூப். நம்ம காற்றடைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது. நீங்கள் காற்று அடைச்சிங்கன்னா காற்றானது நம்ம பம்பிலேருந்து டியூபுக்குள்ளே போகுமே தவிர டியூப்லேருந்து பம்புக்கு என்ன செய்யாது, வெளியே வராது. அப்போ வேல்வுனாலே ஒன் வே தான், ஒரு சைடு தான் என்ன செய்யும், அலோவ் பண்ணும். இந்த ஹார்ட்டில் 3 வகையான வேல்வு இருக்குது. எதெல்லாம்னு பாருங்கள். ஒன்று ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ். இந்த இருக்கு இல்லையா, இந்த சைடு உள்ளது, ரைட் சைடு உள்ளது. இதை ரைட்டுனா வலது பக்கம், ஏட்ரியோனா ஆரிக்கிள்ஸ், வென்ட்ரிகுலர் வேல்வ். ரைட் சைடில் ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்கிறதுனால இதுக்கு பேர்
right atrioventricular valves. It is situated between right auricle and right ventricle. இந்த ரைட் ஆரிக்கிளுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் இந்த ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வு இருக்குது. இட் ஹேஸ் 3 ஃப்ளாப்ஸ். இந்த இருக்குது பாருங்கள், இதில் 3 ஃப்ளாப் இருக்குது. 1 2 3. ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ட்ரைகஸ்பிட் வால்வ். இதில் 3 கஸ்பீடு இருக்கிறதுனால இந்த வால்வுக்கு பேர் ட்ரைகஸ்பிட் வால்வுன்னு பேர். The muscular projection of the ventricle wall is known as papillary muscles. இதை நல்லா பாருங்கள், இது papillary muscles. வென்ட்ரிக்கிளில் இருக்கக்கூடிய papillary muscles இது. இந்த papillary muscles ப்ரொஜெக்ட்னா நீட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நீட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து papillary muscle. இந்த papillary muscle இந்த இடத்துல நீட்டிக்கிட்டு இருக்கு, சரிதா? அதாவது இது வந்து வென்ட்ரிகுலர் வால். இந்த வென்ட்ரிகுலர் வால் வந்து இந்த இடத்துல இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் papillary musclesனு பேர். அப்போ இது வென்ட்ரிகுலர் வால், இது வந்து papillary muscles. அப்புறம் இது வென்ட்ரிகுலர் வால், இது papillary muscle. இந்த papillary muscleலேருந்து ஒரு கயிறு மாதிரி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் கார்டே டென்டினே. இதாக இருக்கு பாருங்கள், இதுக்கு பேர் கார்டே டென்டினே. The flaps of tricuspid valve are held in position by cardiac tendinae. நல்லா பாருங்கள், இது கார்டியக் டெண்டினே. இது போய் இந்த ட்ரைகஸ்பிட் வேல்வில் இந்த 3 கஸ்பிடையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அந்த 3 கதுப்பையும். எதுக்குன்னா இது மேலோடி திறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ நான் சொல்கிற காரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து ரைட் ஆரிக்கிள், இது சுருங்கும் போது இந்த ரைட் ஆரிக்கிளுக்குள்ள பிளட் ஆனது இந்த ப்ரெஷர் காரணமாக இந்த வால்வு திறந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்துடும். திரும்ப இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது இந்த 2 வால்வும் அடைச்சிரும், இது 2 அடைச்சிரும். அப்போ இது கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த ப்ரெஷர் காரணமாக இப்போ இந்த கார்டே டெண்டனை அமைப்பு இருக்கிறதுனால இந்த வால்வு அங்கே பக்கம் திறக்காது. இது இப்போ இது வந்து வென்ட்ரிக்கிள் நோக்கி திறந்துருக்கு, இது மேலோடைய ஆரிக்கிளை நோக்கி திறந்துருதுன்னு வைங்க, இங்கே இருக்க பிளட்டு பழையபடி ரிட்டர்ன் ஆகிரும். அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கார்டே டெண்டனே இருக்குது. இது வந்து ரைட் சைடும் இல்லை, லெஃப்ட் சைடும் இருக்கும் அது. ஸோ இந்த வால்வை கரெக்டாக பொசிஷனில் வைக்கிறதுக்கு கார்டே டெண்டனே இருக்குது. பொசிஷனில் வைக்கிறதுக்குன்னு சொல்கிறத விட இந்த 2 வால்வும் அந்த சைடு திறந்துடக்கூடாது, அதுக்காகத்தான் என்ன செய்யுது, இந்த கார்டே டெண்டனே இருக்குது. ஸோ இந்த கார்டே டெண்டனே ரைட் சைடும் உண்டு, லெஃப்ட் சைடும் உண்டு. லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ். இப்போ நம்ம அதை இடது பக்கம் பார்க்க போகிறோம். இட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் லெஃப்ட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த இருக்கு இல்லையா, இது லெஃப்ட் ஆரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ரெண்டுக்கும் இடையில் இந்த லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு இருக்குது. இந்த வால்வை தான் சொல்கிறாங்க. இட் ஹேஸ் 2 ஃப்ளாப்ஸ். இதுக்கு 2 ஃப்ளாப் உண்டு, நான் போன படத்திலே காட்டினேன். ஹென்ஸ் இட் இஸ் கால்டு பைகஸ்பிட் வால்வ். இதில் 2 ஃப்ளாப் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் பைகஸ்பிட் வால்வுன்னு பேர். இட் இஸ் ஆல்சோ கால்டு மிட்ரல் வால்வ். இது ஏன் மிட்ரல் வால்வ்னு சொல்லுதாங்கன்னா அதே நான் காரணம் சொல்லியிருக்கிறேன். இந்த சர்ச்சில் ஃபாதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தலையில் ஒரு தொப்பி வைப்பாங்க. அந்த தொப்பி மாதிரி, அந்த தொப்பி 2 பிரிவாக இருக்கும், அந்த 2ஐயும் பிரித்து தலையில் வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த அமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு பேர் மிட்ரல் வால்வுன்னு பேர். அதுக்கப்புறம் செமி லூனார் வால்வ்ஸ். பல்மனரி ட்ரங்க் லீவ்ஸ் த ரைட் வென்ட்ரிக்கிள். இப்போ பாருங்கள், இது ரைட் வென்ட்ரிக்கிள். இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து இந்த பல்மனரி ட்ரங்க் போகுது, இந்த போகுது இல்லையா, இதுக்கு பேர் தான் பல்மனரி ட்ரங்க். இட் இஸ் கார்டட் பை பல்மனரி செமிலூனார் வால்வ். இந்த குழாயானது, இந்த பல்மனரி ட்ரங்கானது, இந்த இருக்குல்லையா 2 வால்வு, இந்த 2 வால்வால் இது பாதுகாக்கப்படுகிறது. அதாவது இந்த வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது பிளட் ஆனது பல்மனரி ட்ரங்குக்குள்ளே போயிடும். திரும்ப அந்த வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த ட்ரங்கில் உள்ள பிளட்டு பின்னால் வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த இடத்துல பல்மனரி வால்வு இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஒரு செமி லூனார், செமினா பாதி, லூனார்னா நிலா, அரைச்சந்திரன் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு செமி லூனார் வால்வுன்னு ஒரு பேர் உண்டு. இந்த வால்வும் பார்க்குறதுக்கு அயோட்டிக் வால்வு இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், அதுவும் செமி லூனார் வால்வ்ஸ் தான். அயோட்டா லீவ்ஸ் த லெஃப்ட் ஆரிக்கிள். இப்போ இதுதான் அயோட்டா, இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இது அயோட்டா. அயோட்டாவானது இந்த லெஃப்ட் ஆரிக்கிள்லேருந்து, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டா வருது. இட் இஸ் கார்டட் பை அயோட்டிக் செமிலூனார் வால்வ். இந்த வால்வுக்கு பேர் தான் அயோட்டிக் வால்வ் அல்லது அயோட்டிக் செமிலூனார் வால்வ். இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த படம்.
நீங்கள் படம் எப்படி போடணும், புக்கில் உள்ள படம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த படம் எப்படி போடணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல இந்த 4 சேம்பர்ஸ் போட்டுக்கோங்க. ஹார்ட்டில் உள்ள 4 சேம்பர்ஸ். இது ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம், இது ரைட் வென்ட்ரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் இருக்கும், மேலே இன்டர் ஆரிக்குலர் செப்டம்னு இருக்கும். நீங்கள் குறிக்கிறது செப்டம்னு மட்டும் குறிச்சிக்கோங்க. ஸோ 5 பார்ட்ஸ் நம்ம குறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மேலேருந்து நம்ம தலை கைகளிலிருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு சுப்பீரியர் வீனா காவா வழியாக ரைட் ஏட்ரியத்துக்கு வரும். இந்த ஹார்ட்டுக்கு கீழே உள்ள பகுதியில் உள்ள டீஆக்சிஜனேட்டட் பிளட்டானது இன்ஃபீரியர் வீனா காவா வழியாக ரைட் ஏட்ரியத்துக்கு வரும். ஸோ அடுத்தால் நம்ம குறிக்க வேண்டியது ரைட் ஏட்ரியத்துக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வரக்கூடிய சுப்பீரியர் வீனா காவாவையும் இன்ஃபீரியர் வீனா காவாவையும் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் ட்ரைகஸ்பீட் வால்வு இருக்கும், அதை குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரைட் வென்ட்ரிக்கிளிருந்து இது பல்மனரி ட்ரங்க். இந்த பல்மனரி ட்ரங்க் ஓப்பன் ஆகக்கூடிய இடத்துல வரக்கூடிய இடத்துல இந்த இடத்துல செமி லூனார் வால்வு இருக்கும், இது பல்மனரி வால்வுன்னு குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பல்மனரி ட்ரங்கு, இது பல்மனரி ஆர்டரி, இந்த பகுதியில் இதுவும் பல்மனரி ஆர்டரி தான். ஸோ இதை குறிச்சிக்கலாம். அப்புறம் இந்த சைடு வாங்க, லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரியத்துக்கும் இடையில் மிட்ரல் வால்வு இருக்குது அல்லது பைகஸ்பீட் வால்வு இருக்குது. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளிருந்து அயோட்டா வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு வால்வு இருக்குது, அது அயோட்டிக் வால்வ் அல்லது செமி லூனார் வால்வ்ஸ்னு போட்டுக்கலாம். அப்புறம் இது அயோட்டா. ஸோ நீங்கள் குறிக்க வேண்டிய பார்ட்ஸு இவ்வளோ தான், தெளிவாக பார்த்து குறிச்சிக்கோங்க. இப்போ ஹார்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத உங்கள் புக்கில் தனியாக கொடுக்கல, நான் 3 ஸ்டேஜாக கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், படத்தை பார்த்துக்கோங்க. ஸ்டேஜ் 1 வந்து ஆரிக்கிளுக்கு பிளட்டு வருதுன்னையும் ஸ்டேஜ் 1, வென்ட்ரிக்கிளுக்கு பிளட்டு வருது ஸ்டேஜ் 2, ஹார்ட்லேருந்து வெளியே போகிறது ஸ்டேஜ் 3. இப்போ இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரைட் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட் ஏட்ரியம் ரிசீவ்ஸ் deoxygenated blood from different parts of the body through superior vena cava, inferior vena cava and coronary sinus. இந்த இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஏட்ரியம் ரிசீவ்ஸ் பெறுகிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை. எது வழியா? சுப்பீரியர் வீனா காவா வழியாகவும் வருது, இன்ஃபீரியர் வீனா காவாவும் வருது. இந்த ஹார்ட் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கரோனரி சைனஸ், கரோனரினாலே ஹார்ட்னு அர்த்தம். கரோனரி சைனஸ் வழியாக எங்கே வந்துடுது? இந்த ரைட் ஏட்ரியத்துக்கு வந்துடுது. அப்புறம் லெஃப்ட் சைடு பார்ப்போம். லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ் த்ரூ பல்மனரி வெயின்ஸ். இந்த இருக்கு இல்லையா, இது லெஃப்ட் ஏட்ரியம். இது வந்து பல்மனரி வெயின் வழியாக ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்கிக்கிடுது. ஸோ போத் ஆரிக்கிள்ஸ் ஆர் ஃபில்டு வித் பிளட் சைமல்டேனியஸ்லி. இந்த சைடு பிளட்டு நிரம்பும் போது அதே நேரத்தில் இந்த சைடும் பிளட்டு நிரம்பிடும். இதை ஸ்டேஜ் 1 வச்சுக்கோங்க. அதாவது ரைட் ஏட்ரியத்துக்கு சுப்பீரியர் வீனா காவா, இன்ஃபீரியர் வீனா காவா, இது ரெண்டுலேருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு வருது. இந்த ஹார்ட் லேயர்ஸ்லேருந்து இந்த பெரிகார்டியல் லேயர்லாம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து அல்லது ஹார்ட் மசில்ஸ்லாம் சுருங்கி விரியுது இல்லையா, அதில் உள்ள டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த கரோனரி சைனஸ் வழியாக இங்கே வந்துடும். பட் இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு லங்ஸிலிருந்து பல்மனரி வெயின் மட்டும்தான் வரும், இதில் ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். இது ஸ்டேஜ் 1. ஸோ இதோட ஸ்டேஜ் 1 நம்ம முடிச்சுக்கிறோம். ஸ்டேஜ் 2 பாருங்கள். இப்போ இந்த ஏட்ரியம் பிகின்ஸ் டு கான்ட்ராக்ட் ஃப்ரம் த டாப். மேலேருந்து இந்த ஹார்ட் இந்த ஏட்ரியம் சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கும் போது இது வந்து ரைட் ஏட்ரியம். ரைட் ஏட்ரியம் என்ன செய்யுதுன்னா, இட் புஷஸ் தள்ளுகிறது த டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு ரைட் வென்ட்ரிக்கிள். இந்த ரைட் ஏட்ரியமானது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு தள்ளிடுது. எது வழியா? இந்த ட்ரைகஸ்பீட் வால்வு வழியா. அதே மாதிரி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் லெஃப்ட் ஆரிக்கிள் புஷஸ் தள்ளுகிறது. எதை தள்ளுது?
இதில் இருக்குது ஆக்சிஜனேட்டட் பிளட் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் த்ரூ பைகஸ்பீட் வால்வ். இந்த வால்வுக்கு பைகஸ்பீட் வால்வ் அல்லது மிட்ரல் வால்வ். இது வந்து ட்ரைகஸ்பீட் வால்வ், இதுக்கு பேர். இது ஸ்டேஜ் நம்பர் 2. ஸோ போத் வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர் ஃபில்டு வித் பிளட் சைமல்டேனியஸ்லி. ஸ்டேஜ் 3 பாருங்க. the ventricles begin to contract. இந்த வென்ட்ரிக்கிள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்க ஆரம்பிக்கும் போது these two valves, இது என்ன வால்வு? இது ட்ரைகஸ்பீட் வால்வ், இது பைகஸ்பீட் வால்வ். these two valves are closed. இந்த ரெண்டு வால்வும் அடைச்சிரும். அப்போ இந்த வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது ப்ரெஷர் கூடும். அப்போ பிளட் ஆனது இப்படி மேலே தான் போக முடியும். நம்ம சொன்னோமே கார்டே டெண்டனேன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது என்ன செய்யும்னா இந்த வால்வு மேலே பார்க்க திறக்காத அளவுக்கு தடுத்து நிப்பாட்டிடும். இப்போ சப்போஸ் மேலே பார்க்க திறந்ததுன்னு வைங்க, பிளட் வந்து ரிவர்ஸ் ஆயிரும். அதனால் கார்டே டெண்டனே அந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள். இட் புஷஸ் the deoxygenated blood to பல்மனரி ட்ரங்க். இந்த பல்மனரி ட்ரங்கில் இருந்து பல்மனரி ஆர்டரி வரும். இந்த இடத்துல உங்களுக்கு செமிலூனார் வேல்வ்ஸ் இருக்குது. அது மாதிரி இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் புஷஸ் தள்ளுகிறது ஆக்சிஜனேட்டட் பிளட் டு அயோட்டாவுக்கு தள்ளிடும். அங்கேருந்து த பிளட் இஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் சப்ளைடு டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த அயோட்டா போகிற இடத்துல ஒரு அயோட்டிக் ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்சில் இருந்து இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் வரும். அந்த கரோனரி ஆர்டரிஸ் வரும். இந்த கரோனரி ஆர்டரி என்ன செய்யும்னா இட் சப்ளைஸ் ஆக்சிஜன் டு ஹார்ட் மசில்ஸ். இந்த ஹார்ட் மசில்ஸ்க்கெலாம் சப்ளை பண்ணும். அதான் இதில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸஸ். இப்போ இந்த வென்ட்ரிக்கிள் சுருங்குது, அப்புறம் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகும் பொழுது இந்த ரெண்டு செமிலூனார் வால்வ்ஸும் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆகும்போது பிளட் என்ன செய்யாது, பழையபடி வென்ட்ரிக்கிளுக்கு திரும்ப வராது. when the ventricles relaxes, semilunar valves are closed to prevent backflow of blood. இப்போ இது இன்னொரு கேள்வி, டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆர்டரி அண்ட் வெயின். இந்த படத்தை பக்கத்தில் வச்சுட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். ஆர்டரிஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ். இப்போ இந்த வருதுல இது பூராமே ஆர்டரி தான். இந்த ஆர்டரி பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபுட்டையும் ஆக்சிஜனையும் கொண்டு போய் உடம்பினுடைய எல்லா செல்களுக்கும் என்ன செய்யுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால் ஆர்டரிஸ், இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லையா, இது பூரா ஆர்டரி. இந்த ஆர்டரி பூரா என்ன செய்யும், கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது ஆக்சிஜனையும் ஃபுட்டையும். வெயின் வந்து கலெக்டிங் வெசல்ஸ். கார்பன் டை ஆக்சைடு, வேஸ்ட் ப்ராடக்ட் இதெல்லாம் என்ன செய்யுது, சுப்பீரியர் வீணாக்காவா கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஹார்ட்டு கொண்டாடுது. அது மாதிரி இன்ஃபீரியர் வீணாக்காவா கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. அதனால தான் இது கலெக்டிங் வெசல்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஆர்டரிஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும், வெயின் வந்து ரெட் கலரில் இருக்கும். டீப் லொக்கேஷன். இப்போ நம்ம கையை எடுத்துக்கோங்களேன். இந்த கையை எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஆர்டரிஸ் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அதே நேரத்தில் வெயின் வந்து சூப்பர்ஃபிஷியல், மேலோட்டமாக இருக்கும். நீங்கள் கையை லேசாக கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கட் ஆகிடுச்சுன்னா வெளியே வர்றது வந்து வெயினில் உள்ள பிளட்டு தான் வரும். ஏன்னா ஆர்டரிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் உடம்பில். அதுக்கடுத்தால ஆர்டரியில் பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர். இப்போ இதான் வந்து ஆர்டரி. இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுடைய வால் வந்து சுவர் வந்து ரைட் வென்ட்ரிக்கிளை விட 3 மடங்கு திக்காக இருக்கும். அப்போ இது என்ன செய்யும்னா ஹை ப்ரெஷரில் இந்த அயோட்டா வழியாக பிளட்டை உந்தி தள்ளும். அப்போ அந்த ப்ரெஷரில் தான் பிளட்டானது தலைக்கு போகணும், கீழே கால் வரைக்கும் வரணும். அதனால் இந்த ஆர்டரியில் பிளட் ஃப்ளோ என்றைக்குமே ஹை ப்ரெஷர் இருக்கும். பிளட் ஃப்ளோ வித் லோ ப்ரெஷர். பட் வந்து இந்த வெயின் வந்து ரிட்டர்னிங் தானே ஆகுது. இது ரிட்டர்ன் ஆகக்கூடிய இடம். ரிட்டர்ன் ஆகக்கூடிய இடத்துல வந்து அந்த அளவுக்கு என்ன செய்யாது, ஒரு ப்ரெஷர் வந்து இருக்காது. திரும்ப இன்னொன்று கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல உள்ள ப்ரெஷர்னால தான் நம்ம தலை வரைக்கும் பிளட்டு ஏறுது, கீழே கால் வரைக்கும் வருது. இந்த காலில் உள்ள பிளட்டு பழையபடி மேலே வருதுக்கு வந்து எந்த ப்ரெஷரும் கிடையாது. நம்ம கை கால் ஆட்டுறோம் இல்லையா, அசைக்கிறோம்ல, அந்த அசைவுகளில் தான் இது என்ன செய்யணும், மேலே நிற்கி வரணும். அதனால் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகக்கூடிய பிளட் வந்து அவ்வளவு ப்ரெஷரில் என்ன செய்யாது, வராது. அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது கை கால் அசைக்கிறதுனால நம்ம உடம்புல சர்க்குலேஷன் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வால் ஆஃப் ஆர்டரி இஸ் ஸ்ட்ராங், திக் அண்டு எலாஸ்டிக். இந்த ஆர்டரிஸோட வால் பூரா ஸ்ட்ராங், வலிமையாக இருக்கும், திக்
கடினமாக இருக்கும். அண்ட் எலாஸ்டிக்னா சுருங்கி இப்போ ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரப்பர் பேண்டை இழுக்கலாம், விட்டோம்னா பழையபடி போயிடும். அதான் எலாஸ்டிக். அந்த மாதிரி மீள்தன்மை உடையது. இந்த வெயினுக்கு நேர் ஆப்போசிட் தான் நீங்கள் எழுதணும். வால்ஸ் ஆஃப் வெயின்ஸ் இஸ் வீக். இது ஸ்ட்ராங், அதுக்கு ஆப்போசிட் வீக். இது திக், அதோட ஆப்போசிட் வந்து தின். இது எலாஸ்டிக், அதோட ஆப்போசிட் வந்து நான் எலாஸ்டிக். அதுக்கப்புறம் ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. இந்த பல்மனரி ஆர்டரி தவிர பாக்கி எல்லாத்துலேயுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இது ஆர்டரி, இதெல்லாம் ஆர்டரி, இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு தான். இப்போ ஹெப்பாட்டிக் ஆர்டரி இருக்குது, ரீனல் ஆர்டரி இருக்குது, இது எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டு தான். பட் இந்த பல்மனரி ஆர்டரியில் மட்டும் பாருங்கள் கலர் வேறு கலர் இருக்கும். ஏன்னா இது மட்டும்தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த பல்மனரி ஆர்டரியை தவிர பாக்கி எல்லா ஆர்டரிஸுமே அதான் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர், எல்லா ஆர்டரியும் ரெட் கலர், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. பல்மனரி ஆர்டரி மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வச்சுருக்கோம். அதே மாதிரி இதை மாற்றி எழுதணும். ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த சுப்பீரியர் வீனா காவா, இன்ஃபீரியர் வீனா காவா, ரீனல் வெயின், ஹெப்பாட்டிக் வெயின், இது எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு தான் இருக்கும் எக்ஸப்ட் பல்மனரி வெயின். ஆனால் இந்த பல்மனரி வெயினில் மட்டும் பாருங்கள் ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். இன்னொரு சின்ன ஐடியா, ஹார்ட்டுக்கு உள்ளே வந்தால் வெயின், ஹார்ட்டிலிருந்து வெளியே போனால் அது ஆர்டரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட்டுக்கு உள்ளே வரத பிளட் வெசலில் பூரா நீங்கள் வெயின்னு சொல்லணும். ஹார்ட்டிலிருந்து வெளியே போகிறதெல்லாம் ஆர்டரின்னு சொல்லணும். அடுத்து 7வது பாயிண்ட் பாருங்கள். இன்டர்னல் வேல்வ்ஸ் ஆர் ப்ரெசன்ட், இன்டர்னல் வேல்வ்ஸ் ஆர் ஆப்சண்ட். எதில்? ஆர்டரியில். இதான ஆர்டரி, இது பூரா ஆர்டரி. இந்த ஆர்டரியில் வந்து இன்டர்னல் வேல்வ்ஸ் எதுவுமே கிடையாது, அதாவது குறுக்க வேல்வு எதுவும் கிடையாது. ஏன்னு சொல்லுதான் பாருங்கள். இப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சுருங்குது இல்லையா, சுருங்கும் போது இந்த பிளட்டை வந்து ஹை ஃபோர்ஸில் இந்த அயோட்டா வழியாக எல்லா பக்கமும் போகும். அப்போ அது ஹை ஸ்பீடில் போகிறதுனால இடையில் அதை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எந்த விதமான வேல்வ்ஸும் தேவையில்லை. அதுக்கப்புறம் இது பூரா வெயின். இந்த வெயினில் பூரா இன்டர்னல் வேல்வ்ஸ் இருக்கும். உள்ளே வந்து என்ன இருக்கும்னா வால்வு இருக்கும். எதுக்குன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் வந்து பிளட் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்ம கால்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக. அந்த காலில் உள்ள ரத்தமானது இன்ஃபீரியர் வீனாக்காவா வழியாக எங்கே வரணும்? ஹார்ட்டுக்கு வரணும். அப்போது இதில் மேலே ஏறுறதுக்கு வந்து தனியாக வேறு எந்த விதமான ப்ரெஷரும் கிடையாது. நம்ம கை கால் அசைக்கிறோம்ல, அந்த இதில் தான் இது மேலே வரணும். அப்போ இப்படி மேலே போனது, ஏன்னா தனி ப்ரெஷர் எதுவும் கிடையாது, இப்படி மேலே போனது பழையபடி கீழே வந்துடக்கூடாது. அதுக்காக இந்த இடத்துலலாம் என்ன இருக்கும்? நேராக வந்து வேல்வ்ஸ் இருக்கும். அப்போ வந்து மேலே போன ரத்தம் என்ன செய்யாது? கீழே வராது. அதுக்காக இருக்குது. அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு மை ப்ரொஃபஸர் டாக்டர் கமலக்கண்ணன். இந்த வீடியோ போடுவதற்கு மிகவும் பெரும் உதவியாக இருக்கக்கூடிய எனது ஆசிரியர் டாக்டர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சிவசக்தி அண்ணாமலை. தேங்க்யூ வியூவர்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பல வீடியோக்கள் போடுறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.